தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் மற்றும் வேளாண் துறையினுடைய பட்ஜெட் ரெண்டுமே தாக்கலான பிறகு இன்னைக்கு அடுத்த நாள் சட்டமன்றம் தொடங்குச்சு. சட்டமன்றம் தொடங்கின உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல காவேரி நதிநீர் பிரச்சனை குறித்து பேசணும் அப்படின்னு அந்த தீர்மானத்துல குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, ஏன் முதலமைச்சர் அவர்கள் எந்த இடங்கள்லையுமே அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு முன் வரவே இல்லை, ஏன் தாவேக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கிற டெல்டா பகுதிகளை வறட்சியால பாதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. அவங்களுக்கு வறட்சி நிவாரண தொகையை கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே, கோரிக்கைகள் எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமா முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு மாண்புக்குரிய இந்த சட்டமன்றம்ல ஒரு சில தவறான தகவல்களை, அதாவது ஃபேக்சுவல் எரர்ஸை அவர் அங்க பதிவு பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, நாங்க ஏற்கனவே விவசாயிகளுக்கு நிவாரண தொகை கொடுத்துட்டோம், அது தெரியுமா தெரியாதா, பேப்பர் படிச்சிருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு மோசமான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா நின்று என்ன பதில் சொன்னார்னா, குறுவை சாகுபடி செய்கிற எல்லாருக்குமே எல்லா அரசாங்கமே ஸ்பெஷல் பேக்கேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க, அது 130 கோடிகளில் அந்த குறிப்பிட்ட தொகையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அதை கேட்கல, ஸ்பெஷல் பேக்கேஜ் வேற, நாங்கள் கேட்கறது இங்கே வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை, நிவாரணத்தொகை கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் இப்போ ஸ்பெஷல் பேக்கேஜ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா என்ன, நிவாரண தொகைனா என்னன்னே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் அங்கே சட்டமன்றத்தில் நின்று பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரவைத் தலைவர் முன்னாடி எழுப்பினது பெரிய பேசு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுக்கடுக்கான பெரிய குற்றச்சாட்டுகளை முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, 1969 யாரு தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாங்க, அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்தவருடைய கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதெல்லாம் பத்தி நான் திருப்பி பேசி ஒரு சீப் பாலிடிக்ஸை நான் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன விஜய் அவர்கள் தான் சட்டமன்றத்துல ஒரு சீப் பாலிடிக்ஸை முன்வைக்கிறாரு. எப்படி ஒன்றிய அரசுல இருக்கிற மோடி அவர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி நேரு இதை பண்ணாரு, நேரு அதை பண்ணாருன்னு தூக்கி பழி எல்லாமே பழச பத்தி பேசிட்டு இருப்பாரு தவிர, இன்னைக்கு மோடி என்ன செய்ய போறாருன்னு கேள்வி கேட்டா அவர் பேச மாட்டாரு. அதே ஒரு நடைமுறையை பாஜகவினுடைய இன்னொரு காப்பியா தான், இன்னொரு ரெப்ளிகாவா தான் இன்னைக்கு டிவிகேவினுடைய விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க, காவேரி பிரச்சனையில இன்னைக்கு நீங்க என்ன சார் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, 1969 யார் தெரியுமா நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தா, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்தவருக்கு என்ன கேள்வி கேட்டாரு தெரியுமா, அதை பத்தி இப்ப நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் சீப் பாலிடிக்ஸ் சொல்றோம். உங்களை நோக்கி கேள்வி கேட்டா அதுக்கான பதில் சொல்லுங்க. அப்பதானே நீங்க ஒரு சரியான அரசாங்கத்தை நடத்துறீங்கன்னு அர்த்தம். அப்பதானே மக்கள் உங்களை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு நீங்க ஓரளவுக்காவது உழைக்கிறீங்கன்றது அர்த்தம். ஆனா அது எதுவுமே செய்யாம ஒரு சில தவறான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறோம். 1969 நீர்வளத்துறை அமைச்சரா யார் இருந்தாருன்னு கேட்டாங்க. அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர்னு தனியா ஒரு அமைச்சகம் இல்லவே இல்லை, அப்படின்னு ஒரு துறை அன்னைக்கு இல்லவே இல்லை. அன்னைக்கு பொதுப்பணித்துறை தான் இருந்தது. அந்த பொதுப்பணித்துறைக்கு கீழே தான் இந்த நீர் பாசனம், நீர் மேலாண்மை எல்லாமே அந்த பொதுப்பணித்துறை கீழே தான் வரும். அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களை இவர் குற்றம் சாட்டணும், கலைஞர் அவர்களை பின் பாயிண்ட் பண்ணி பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாருன்னு கேட்டிருக்காரு. நம்ம இன்னைக்கு முதலமைச்சராகிற விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, சார் அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரா ஒரு பதவியே கிடையாது, அன்னைக்கு இருந்த பதவி பேர் பொதுப்பணித்துறை அமைச்சர். யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வாசிக்கிறது முக்கியம் இல்லை சார், ஃபேக்ட் செக் பண்ணுங்க, நீங்க சொன்ன தகவல் உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு அவர் முன்னாடி வைக்கிறோம்.
1969 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருத்திருமன் வந்து அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவருடைய கருத்துக்கு எதிர்த்து பேசினாரு. அதாவது ஒண்ணு இல்லைங்க, கலைஞரை எதிர்த்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு சட்டமன்றத்துல 1969 அப்படின்னு இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு சட்டமன்றத்துல. சரி, என்ன பேசியிருந்தாங்க, யார் அந்த கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்றாங்களேன்னு தேடி பார்த்தோம்னா அவரு காங்கிரஸ்காரரு. சரி, மத்திய அரசுல யார் இருந்தான்னு பார்த்தாங்கன்னா அதுவும் காங்கிரஸ்காரர் தான் இருக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்காங்க. சரி, கர்நாடகால யாருங்க முதலமைச்சரா இருக்காங்கன்னா அதுவும் காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நீங்க நினைச்சிருந்த காங்கிரஸை சார்ந்தவர் வந்து இவங்க கலைஞர் அவர்களை எதிர்த்து பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அதே காங்கிரஸை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கருத்திருமன் நினைச்சிருந்தாருன்னா ஒன்றிய அரசா இருக்கிற இந்திரா காந்தி கிட்ட பேசி, கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கிட்ட பேசி இந்த காவேரி பிரச்சனை சரி பண்ணியிருக்கலாம்ல, இந்த அணைகளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கலாம். ஏன் அவர் பண்ணல? அந்த கேள்வி நம்ம இன்னைக்கு கேட்கணும்ல. இன்னைக்குமே அதே மாதிரி தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது தாவேகா கூட கூட்டணியில் இருக்கிற அதே காங்கிரஸ் தான். தாவேகா நினைச்சிருந்தா காங்கிரஸோடைய தலைமை கிட்ட பேசி கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸை கொஞ்சம் சுமூகமா போக சொல்லுங்க, கர்நாடகா முதலமைச்சரை கொஞ்சம் சுமூகமா போக சொல்லுங்கன்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கலாம்ல. சரி, தமிழ்நாட்டுடைய காங்கிரஸாவது அதை முன்னெடுத்திருக்கலாம்ல. மாணிக்கம் தாகூர் புதுசா நாங்க தலைவராக இருக்கேன், நான் புது மாற்றத்தை கொண்டு வந்துருன்னு சொன்னார்ல, அவர் ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. முதலமைச்சரும் மாணிக்கம் தாகூரும் சேர்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம்ல. எதுவுமே பண்ணல. ஆனா 1969 நீங்க என்ன பண்ணுவீங்க விஜய் சார், சிஎம் சார், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேள்வி கேட்டா எதுக்கு எடுத்தாலும் அப்போ என்ன நடந்தது தெரியுமா, அப்போ இது நடந்தது தெரியுமானா என்ன கதை? உங்க மேலேயும் உங்க அரசாங்கம் மேலேயும் உங்க அமைச்சர்கள் மேலேயும் எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இவ்வளவு ஒரு நிர்வாக திறன் இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க முன் வைக்கிறோம். சிஎம் சாருக்கு நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம். நீங்க சொன்னீங்கல்ல இந்த நீர்வளத்துறைன்னு சொன்னீங்கல்ல, அந்த நீர்வளத்துறையை 2021 திமுக அரசாங்கம் தான் உருவாக்குச்சு. அதுக்கு முன்னாடி 1995 பொதுப்பணித்துறைக்கு கீழே இருக்கிற இந்த நீர் மேலாண்மை, நீர்ப்பாசனம் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் தான் வச்சிருந்தாங்க, தவிர தனியா அதுக்குன்னு ஒரு துறை இல்லை. திமுக அரசாங்கம் தான் 2021 நீர்வளத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. முதல்ல இந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே, ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே கத்துக்கிட்டு வந்து நீங்க ஸ்கிரிப்டை வாசிங்க. இதெல்லாம் தெரியாம ஸ்கிரிப்டை யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வாசிங்கன்னா சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை மக்கள் முன்னாடியும் நீங்க அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை தான் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நீங்க அசிங்கப்பட்டீங்களே அந்த மாதிரி. கலைஞர் காவேரி பிரச்சனையில எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லியிருந்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சராக மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து 1969 அப்புறம் முதலமைச்சர் ஆன பிறகும் கூட கலைஞர் அவர்கள் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை இந்த காவேரி பிரச்சனையில செஞ்சிருக்காரு. இந்திரா காந்தி அவர்களுக்கு உடனடியாக கடிதம் எழுதி இதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. 1892 1924 இந்த 2 ஆண்டுகள்ல போடப்பட்ட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் படி தான் இந்த நீர் மேலாண்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூணாவது ஒரு விஷயம் கலைஞர் அவர்கள் சொன்னது என்னன்னா, மத்திய அரசு இந்த இரு மாநிலங்களுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைகளை தலையிட்டு தீர்வு காணணும், ஒரு ட்ரிபுனல், அதாவது இந்த தனியா ஒரு நடுவன் மன்றம் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முதல்ல கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அதுக்கு அடுத்தமா முதலமைச்சர்கள் மட்ட அளவுல, அதாவது முதலமைச்சர்கள் மட்டும் பங்கேற்று நடத்தின ஆலோசனை கூட்டத்துல அதை தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசினுடைய இந்த நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் தலைமை தாங்கினாரு. அப்போ இந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே கலந்துகிட்ட அந்த ஆலோசனை குழுவில் கலந்துகிட்டு நான் ஏற்கனவே சொன்ன இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் படி தான் நீர் பங்கீடு இருக்கணும், காவேரியிலிருந்து வரக்கூடிய நீர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணணுன்ற அளவையும் மிகச்சரியாக கலைஞர் அவர்கள் தான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முன் வச்சாரு. இப்படி அடுக்கடுக்கா பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு கலைஞர் அவர்கள். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களே நீங்க என்ன முன்னெடுப்பு செய்ய போறீங்க? கலைஞரை கேள்வி கேட்டீங்களே, கலைஞரை கேள்வி கேட்டதுக்கான பதிலை இப்ப நாங்க சொல்லிட்டோம். நீங்க என்ன முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? உங்களுடைய அமைச்சர்கள் என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க? ஒன்றிய அரசு கிட்ட நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்துனீங்க அப்படின்ற கேள்வியை தான் நம்ம இங்க கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை முக்கியமா போயிட்டே இருக்கு. எதுக்கு எடுத்தாலுமே எந்திரிச்சு பேசக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்கிறவர் ராஜ்மோகன். உடனே ராஜ்மோகன் அவர்கள் எஞ்சி உதயநிதி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இங்க சட்டமன்றத்திலேயே அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க, அப்போ அவங்கள வச்ச ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றிடுவோம், அதையே நம்ம எதிர்கட்சி தலைவருடைய ஆலோசனைப்படி அனைத்து கட்சி கூட்டம்னு நம்ம காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, அதாவது எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷன் இருக்கிற கட்சி தான் அனைத்து கட்சிக்குள்ள வருமா? எம்எல்ஏ இல்லாம இருக்கிற கட்சிகள்லாம் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட மாட்டீங்களா?
அது சரியானதா? டீலிமிட்டேஷனை வச்சு தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத டிவிகே கட்சியை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைச்சு அவங்களுடைய கருத்தையும் கேட்டவர் தான் திமுகவினுடைய இன்றைய தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எம்எல்ஏ இல்லாத கட்சியை நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட மாட்டோம், அவங்கள ஒரு கட்சியாவே எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். ஒரு அமைச்சரா இருக்கவங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம்ல யார் யார் பங்கேற்கணும்னு கூட தெரியல. இவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய அமைச்சரவையில அமைச்சரா வச்சிருக்கிற விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட திறமைசாலி, எப்படிப்பட்ட நிர்வாகத்திறன் உள்ளவர்ன்றத நீங்க இந்த விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன? தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா அரசியல் கட்சிகளையுமே கூப்பிட்டு இந்த காவேரி பிரச்சனை, மேகதாது அணை கட்டுகிற பிரச்சனை குறித்து உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்க, உங்களுடைய அறிவுரைகளை சொல்லுங்க, அதன்படி நாங்கள் முடிவெடுக்கிறோம், எல்லாருடைய விமர்சனங்களையும் அறிவுரைகளையும் ஒன்னா திரட்டி அதன்படி ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு செயல்படுறதானே அனைத்து கட்சி கூட்டம். அதை நடத்துங்கன்னு உதயநிதி அவர்கள் சொன்னாங்கன்னா இன்னும் மௌனம் காக்கிறது எந்த விதத்துல சரி? இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பேசிட்டே இருக்கும் போது நம்ம சிடி நிர்மல்குமார் அவர்கள் உடனே தடுக்கிறாரு. தடுத்து குறுக்கீடு பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்க டீலிமிட்டேஷன் வரப்போது இல்லை, அதுக்காக நாங்க எம்பிக்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்த போறோம், அனைத்து கட்சி எம்பிக்களையும் வச்சு ஒரு கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு கருத்தை ஒன்று முன் வச்சார். உடனே உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு என்ன பதில் சொல்றாருன்னா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, முக்கியமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கோ அது குறித்து பேசாம ஏன் டாபிக்கை நீங்க டைவர்ட் பண்றீங்க, தலைப்பை எதுக்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை தாவேக அரசாங்கம் மேலேயும் விஜய் அவர்களை எதிர்த்தும் கேள்வியை கேட்டிருந்தாரு. அதுக்கு இன்னும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. ஏங்க, எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பயிர்கள் எல்லாம் வாடி போய் செத்துக்கிட்டு இருக்கு வறட்சினால, அதை குறித்து ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு சொன்னா டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. டீலிமிட்டேஷன் திமுகவுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்துப்பாங்க. ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பில் தோத்து போகிறதுக்கு திமுகவுடைய எம்பிக்கள் தானே காரணம், அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், காவேரி பிரச்சனையினால விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்றோம்னு சொன்னீங்களே, அதை முழுமையாவும் தள்ளுபடி பண்ணல, அறகுறையா தான் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேட்கிறாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்கிறாங்க, பாமகவினுடைய சௌமியா அன்புமணி கேட்கிறாங்க. அப்படி பல்வேறு கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே கேள்வி கேட்கும் போது உங்களுடைய பதில் மௌனமா தான் இருக்கு. தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க சார், சிஎம் சார் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அமைதியா எந்திரிக்கிறாரு. ஒரு பேப்பரை எடுத்து தப்பான தகவல்கள் எல்லாமே, அதாவது ஃபேக்சுவல் எரர்ஸ், தவறான தகவல்கள், வரலாற்று திரிபு அப்படின்னு சொல்லலாம், தவறான தகவல்கள் எல்லாமே எடுத்து வாசிட்டு இருக்காரு. இது சரியா இல்லையா அப்படின்றத மக்களாகிய நம்ம தான் முடிவு பண்ணி அவங்கள கேள்வியும் கேட்க போறோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியில இருந்து இன்னொரு கோரிக்கையை வச்சாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த குறுவை சாகுபடி செய்ய முடியாம வறட்சினால, காவேரியிலிருந்து வர வேண்டிய நீர் வராம வறட்சினால பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரண நிதின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் டக்குன்னு எழுந்துச்சு, செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பார்ப்போம், செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்த பிறகுதான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வறட்சி நிவாரண நிதி கொடுக்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம், என்னன்னா, இங்க குறுவை சாகுபடி செய்ய முடியாம பயிர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க கருகிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்போ நிவாரண நிதி கொடுப்பீங்களா? அந்த பயிர் கருகி முடிச்சு அந்த நிலம் பாலைவனமா ஆன பிறகுதான் அவங்களுக்கு நிதி கொடுப்பீங்களா? இப்போ பணம் கொடுத்தீங்கன்னாவது அந்த அவங்களுடைய குடும்பம் கொஞ்சமாவது முன்னேறும், கடன்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கும். ஆனா நீங்க செப்டம்பர் மாசம் கழிச்சு தான் நிவாரண நிதி கொடுப்பீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இந்த கேள்வியை நம்ம எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கேட்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் பதில் சொல்லாம அந்த துறைக்கு சரியான அளவுல பொருந்தாத செங்கோட்டையன் அவர்கள் எஞ்சி பதில் சொல்றாரு. நீர்வளத்துறை அமைச்சர் பேசுவாரு, வேளாண் துறை அமைச்சர் இதுக்கு சரியா பேசுவாங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு. ஆனா அவங்க பேசும்போது இதுக்கு சரியான முறையில தரவுகளோடு பதில் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. சட்டமன்றத்தை லைவ்ல பார்த்த யாருக்குமே அந்த மாதிரி தெரியலன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க காவேரி பிரச்சனையில, காவேரி நடுவுல மேகதாது அணை கட்ட போற இந்த பிரச்சனையில நீங்க என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்தீங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதிலே இல்லை. ஆனா நான் இன்னொரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்.
கர்நாடகாவுடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, காவேரி நடுவுல மேகதாது அணையை கட்டணும்னு அவர் என்னென்ன முன்னெடுப்புகள் நடத்தினாரு நான் சொல்லட்டுமா? பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டாரு. இப்போ இங்க நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, தாவேக அரசாங்கத்தை நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம், அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க சார் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா கர்நாடகா முதலமைச்சர் அந்த டேமை கட்டணும்னு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கர்நாடகாவில் 5 முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்களை கூப்பிட்டு அவங்களையும் கருத்து கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த காவேரி பிரச்சனை பத்தி உங்களுக்கு தான் சார் அதிகமா அனுபவம் இருக்கும், உங்களுடைய அட்வைஸை கொடுங்க, அதன்படி நான் செயல்படுறேன்னு முன்னாள் முதலமைச்சர்களை நேரில் அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்களுடைய கருத்துக்களையுமே இந்த கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் வாங்கியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த சித்தராமையா, எடியூரப்பா, குமாரசுவாமி போன்றவர்கள் எல்லாரையுமே அழைச்சி கருத்துக்களை கேட்டிருக்காரு. டெல்லிக்கு போய் இந்த கர்நாடகா முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டம் கூட்டியிருக்காரு. அதாவது கர்நாடகால இருந்து எம்பி ஆயிருப்பாங்களே அவங்க எல்லாரையுமே டெல்லியில போய் சந்திச்சு காவேரி பிரச்சனையில நீங்க தான் நாடாளுமன்றத்துல நமக்கு சாதகமா வாதாடணும், நமக்கு சாதகமா நீங்க தான் பேசணும் அப்படின்னு கர்நாடகா எம்பிக்கள் எல்லாருமே சந்திச்சு பேசியிருக்காரு கர்நாடகா முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா மோடி அரசாங்கத்தை இந்த கர்நாடகா அரசு என்ன கேட்டுட்டு இருப்பாங்கன்னா, நாங்க மேகதாது அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தாவேக அரசு, இந்த நிர்வாக திறன் இல்லாத தாவேக அரசு வந்த பிறகுதான் அவங்க மேகதாது அணை கட்டுற அந்த விவகாரத்தை ரொம்ப ஸ்பீடா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்ச கர்நாடகா முதலமைச்சர், நான் மேகதாது அணை கட்ட போறேன், அதுக்கு எனக்கு காசு பத்தாது, நீங்க எனக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுங்க, அதாவது ஒன்றிய அரசு நாங்க டேம் கட்டுறதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒரு இடத்துல கூட கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கணும்ல, தயவு கூர்ந்து நீங்க காசு கொடுக்காதீங்க, மத்திய அரசு கர்நாடகா அரசுக்கு டேம் கட்டுறதுக்கு காசு கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா சீக்கிரமா டேம் கட்டிடுவாங்க, காவேரி தண்ணியை நம்பி மட்டும் இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வாழ்வாதாரம் பாதிக்கும், விவசாயம் பாதிக்கும், எங்களுடைய பண்பாடு பாதிக்கும் அப்படின்னு பேசியிருக்கணும்ல. பேசவும் இல்லை, கடிதம் எழுதவும் இல்லை, அறிக்கை வெளியிடவும் இல்லை, கண்டனமும் தெரிவிக்கல, எதுவுமே பண்ணாம மௌனமா வீட்டுக்குள்ள இருக்கிற முதலமைச்சர் எதுக்கு நமக்கு? நீர்வளத்துறை அமைச்சர் இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரானா? இதை பத்தி எதுவுமே பேசாம வேற ஏதாவது கண்டென்ட், ஒரு கட்சி சார்ந்த விஷயத்த எங்க முதலமைச்சர் அப்படி, எங்க முதலமைச்சர் இப்படின்னு பேசுறாரு தவிர காவேரி பிரச்சனையில் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் வரவே இல்லை. மக்கள் சார்பா, எதிர்கட்சிகள் சார்பா, கூட்டணி கட்சிகள் சார்பா உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணு மட்டும்தான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க, தனி தீர்மானம் கொண்டு வாங்க. முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் பெங்களூருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனடியே தாவேகாவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அந்த முடிவு கர்நாடகால இருந்து தான் எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை கூப்பிட்டாங்களே தவிர எங்க முதலமைச்சரே போல அப்படின்னு சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு இதை பத்தி தெளிவு கொடுங்க, யாரு போறன்னு முடிவு பண்ணது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உடனே முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு, நான் தான் சார் ரிக்வஸ்ட் பண்ணேன், நான் தான் முடிவு பண்ணேன் இந்த மாதிரி பெங்களூர் போகணும்னு. ஆனா முடிவுல என்ன நடந்திருக்கு? கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்க நிலைமை சரியில்லை, நான் தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதலமைச்சர் மட்டும் அசிங்கம் கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அசிங்கம். இதை நான் இந்த வீடியோவில் மட்டும் சொல்லலை, உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய எம்எல்ஏ செல்லச்சாமி அவர்கள் கர்நாடகாவுக்கு மண்டி போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு முதலமைச்சர் அவர்களுக்கு தக்க பதிலடியை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாமகவினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸை கையில் எடுத்து இது கையில் காமிச்சு இதுதான் டேமு, கீழே வச்சுட்டு அது டேம் கட்டலை, ஒன்று கட்டணும் கட்டலை, இதுக்கு நடுவில் அது என்ன முயற்சி எடுக்கிறேன் அப்படி அந்த நான் தடுக்கிறதுக்கான முயற்சி அப்படின்ற அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, டெல்லிக்கு நம்ம எல்லாருமே போவோம், ஒன்றிய அமைச்சர்களை பார்ப்போம், பிரதமரை பார்ப்போம், நம்ம கோரிக்கையை வைப்போம், அதுக்கப்புறம் எடுக்கின்ற முடிவு நமக்கு சாதகமான முடிவா இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம்னு சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இவ்வளவு முக்கியமான செயல்கள் நடந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, முதலமைச்சர் தான் கெத்து காட்டலாம், ஸ்கிரிப்ட் பேப்பர் நம்ம கையில வந்துருச்சு, நம்ம கெத்து காட்டோம்னு சட்டமன்றத்தில் எஞ்சி பேசினாரு. ஆனா எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அவரை வெத்து பண்ணியிருக்காங்க, அவரை சுத்தி சுத்தி அடிச்சு அமைதியா
உட்கார வச்சிருக்காங்க, கருத்துக்களால் அடிச்சு அவரை அமைதியா வழக்கம் போல சைலண்ட் மோட்ல உட்கார வச்சிருக்காங்களே தவிர, தனியா இவர் பிளான் பண்ணிட்டு வந்தார்ல, ஸ்கிரிப்டை படிச்சா நம்மளுடைய ஊடகங்கள் எல்லாமே நம்மளை பார்த்துருவாங்க, மீடியா கவரேஜ் நமக்கு கிடைச்சிரும், நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த பிளான் எல்லாமே ஃபெயில் ஆகி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த தாவேகா அரசாங்கம் சட்டமன்றத்துல திறனற்று போயிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான சட்டமன்ற நிகழ்வுல நம்ம பார்த்திருக்கோம். விஜய் அவர்களுக்கும் தாவேகா அரசாங்கத்துக்கும் ஒரு கேள்வியோடு முடிக்கிறோம். என்ன கேள்வினா, என்னைக்கு தான் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போறீங்க, நடத்தி காவேரிக்கு நடுவில் கட்டப்படக்கூடிய மேகதாது அணையை எதிர்த்து நீங்க என்னைக்கு கண்டனம் தெரிவிக்க போறீங்க அப்படின்ற கேள்விகளோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி.